ஒரு ஓநாயும் 7 சிறிய ஆட்டுக்குட்டிகளும். ஒரு காலத்தில் காடுகளின் ஒரு சிறிய குடிசையில் ஒரு தாயாடு மற்றும் அதன் சிறிய ஆட்டுக்குட்டிகள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தன. ஆட்டுக்குட்டிகள் மிகவும் அழகான பொம்மைகளைப் போல் இருந்தன. தாயாடு எல்லா தாய்மார்களையும் போலவே தனது குட்டிகளை மிகவும் நேசித்தது. காட்டில் உள்ள அனைத்து காட்டு மிருகங்களிடமிருந்தும் அவற்றை பாதுகாத்தது. ஒரு நாள் காட்டில் உணவை கண்டுபிடிப்பதற்காக வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு அது தனது ஆட்டுக்குட்டிகளை அழைத்தது. என் அன்புள்ள பிள்ளைகளா, நான் காட்டுக்கு செல்கிறேன். யார் வந்தாலும் கதவை திறக்க வேண்டாம். ஓநாய் வீட்டிற்கு வந்தால் அனைவரையும் சாப்பிட்டு விடும். அது தந்திரசாலி, மாறுவேடமிட்டு உங்களை முட்டாளாக்கும். நாங்கள் அதை எவ்வாறு அடையாளம் காண்போம்? ஓநாய்க்கு கணீர் குரல் உள்ளது. என் மகன்களுக்கு இனிமையான குரல். ஆகவே அதன் கடினமான குரலை நீங்கள் அடையாளம் காணலாம். தாயாடு வெளியேறும் போது ஒன்றை நினைத்து தன் ஆட்டுக்குட்டிகள் பக்கம் திரும்பியது. இன்னொரு விஷயம், ஓநாயின் கால்கள் கருப்பு, என்னுடையது வெண்மையானது. கால்களிலிருந்து நீங்கள் அடையாளம் காணலாம். கவலைப்படாதீர்கள் அம்மா, பாதுகாத்துக் கொள்ளுவோம். நீங்கள் எங்களை நம்பலாம். தாயாடு தனது ஆட்டுக்குட்டிகளுக்கு ஒவ்வொன்றாக முத்தமிட்டு காடுகளுக்கு சென்றது. ஓநாய் தூரத்தில் இருந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தது. தாயாடு வெளியேறுவதை கண்டதும் சிறிது நேரம் காத்திருந்தது. பின்னர் குடிசைக்கு முன்னால் வந்து கதவை தட்டியது. யாரது? செல்ல குட்டிகளா, கதவை திறங்க. நான் உங்க அம்மா வந்திருக்கேன். நான் உங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ஆனால் ஆட்டுக்குட்டிகள் ஓநாய் குரலை அடையாளம் கண்டன. கதவை திறக்காமல் அவர்கள் கத்தினார்கள். நீங்கள் எங்கள் அம்மா இல்லை. அவளுடைய குரல் இனிமையானது. நீங்கள் எங்களை முட்டாளாக்க முடியாது. ஆட்டுக்குட்டிகளை முட்டாளாக்க முடியாததால் ஓநாய் மிகவும் கோபமடைந்தது. எனவே அது கடைக்கு சென்று ஒரு பெரிய சுண்ணாம்பு கட்டியை வாங்கி சாப்பிட்டது. இப்போது அதன் குரல் மிகவும் மென்மையாக ஒலித்தது. எனவே அது மீண்டும் குடிசைக்கு சென்று கதவை தட்டியது. இந்த முறை ஓநாய் மென்மையான குரலுடன் பேசத் தொடங்கியது. செல்ல குட்டிகளா, கதவை திறங்க. நான் தான் உங்க அம்மா வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடை நான் கொண்டு வந்திருக்கேன். ஓநாயின் மென்மையான குரலை கேட்டு ஆட்டுக்குட்டிகள் அது உண்மையில் தங்கள் தாய் என்று நினைத்தன. அவர்கள் கதவை திறக்கவிருந்த போது அவர்களில் ஒன்று கத்தியது. காத்திருங்கள், நாம் கதவின் அடியில் இருந்து கால்களை பார்க்க வேண்டும். ஆட்டுக்குட்டிகள் கதவின் அடியில் இருந்து பார்த்தபோது ஓநாயின் கருப்பு கால்களை கண்டன. எனவே கதவை திறக்காமல் மீண்டும் கத்தின. நாங்கள் கதவை திறக்க மாட்டோம். எங்கள் தாயின் கால்கள் கருப்பு இல்லை, அவை வெள்ளை. நீங்கள் ஒரு ஓநாய். கோபமடைந்த ஓநாய் வெளியேறியது. இந்த முறை அது பேக்கரிக்கு சென்று பேக்கர் அவருக்கு முன்னால் ஓநாயை பார்த்தபோது மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். நான் சைவ உணவு சாப்பிட்றவேன், அதனால பேஸ்ட்ரி தான் சாப்பிட முடியும். எனக்கு கொஞ்சம் மாவு கொடுக்கிறீங்களா தயவு செய்து? ஓநாய் பேக்கரியில் இருந்து ஒரு சிறிய சாக்கு மாவுடன் வெளியே வந்தது. குடிசை அருகே வந்ததும் சாக்கை திறந்து மாவு முழுவதையும் காலில் போட்டது. இப்போது அதன் கால்கள் அனைத்தும் வெண்மையாக இருந்தன. ஓநாய் 3வது முறையாக கதவை தட்டியது. செல்ல குட்டிகளா, கதவை திறங்க. நான் உங்க அம்மா வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடை கொண்டு வந்திருக்கேன். முதலில் உங்கள் கால்களை காட்டுங்கள், அப்போதுதான் நாங்கள் நம்புவோம். ஓநாய் தனது கால்களை மாவுடன் காட்டியது. ஆட்டுக்குட்டிகள் வெள்ளை கால்களை கண்டதும் அது தங்கள் தாய் என்று நம்பி கதவை திறந்தார்கள். அவர்கள் என்ன பார்த்தார்கள்? ஓநாய் அவர்களுக்கு முன்னால் அங்கேயே நின்று கொண்டிருந்தது. சிறிய ஆடுகளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர்கள் கத்தி ஓட ஆரம்பித்தார்கள். ஒரு குட்டி மேசைக்கு கீழே சென்றது. 2வது படுக்கைக்கு கீழ், 3வது புகைப்போக்கிக்குள் சென்றது. 4வது சமையல் அறைக்குள் ஒளிந்து கொண்டது. 5வது அலமாரிக்குள் வந்தது. 6வது திரைக்கு பின்னால் ஒளிந்தது. 7வது சுவரில் இருந்த மாபெரும் கடிகாரத்திற்குள் சென்றது.
ஆனால் தந்திரசாலி ஓநாய் விரைவாக ஒவ்வொன்றாக மறைந்திருந்த இடத்திலிருந்து அனைத்தையும் பிடித்தது. கடிகாரத்தில் மறைந்திருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை அதால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதன் வயிறு நிரம்பியதால் அதை தேடுவதை விட்டுவிட்டு வெளியே சென்றது. குடிசையில் இருந்து சற்று தூரம் ஒரு பெரிய முற்றம் இருந்தது. ஓநாய் முற்றத்தில் ஒரு மரத்தின் கீழ் படுத்து குருட்டை விட்டு தூங்க ஆரம்பித்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு தாயாடு வீடு திரும்பியது. கதவை திறந்து பார்க்கும் போது ஏதோ மோசமான சம்பவம் நடந்ததை அறிந்து கத்த ஆரம்பித்தது. என் ஆட்டுக்குட்டிகள், என் குட்டிகள்! வீட்டிற்குள் நுழைந்த போது அதிர்ச்சி அடைந்தது. மேஜைகள் மற்றும் நாற்காலிகள் அனைத்தும் தலைகீழாக இருந்தன. திரைசீலைகள் கிழிந்திருந்தன. படுக்கைகள் அனைத்தும் கசங்கி இருந்தன. தலையணைகள் மற்றும் போர்வைகள் அனைத்தும் தரையில் இருந்தன. குட்டிகளை தேடியது, ஆனால் அவற்றை எங்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒவ்வொரு குட்டிகளின் பெயர்களை கத்த ஆரம்பித்தது, ஆனால் யாரும் பதிலளிக்கவில்லை. இறுதியாக கடைசி பெயரை அழைக்கும் நேரம் வந்தது. அப்போதுதான் ஒரு உயர்ந்த குரல் கேட்டது. நான் கடிகாரத்திற்குள் இருக்கிறேன் அம்மா. தாயாடு கடிகாரத்திற்கு ஓடி சென்று தனது குழந்தையை அங்கிருந்து வெளியே எடுத்தது. அம்மா ஆடு மற்றும் குட்டி கட்டிப்பிடித்தது. குட்டி அழுது கொண்டே கதை சொல்ல ஆரம்பித்தது. ஓநாய் மாறுவிடத்தில் வந்தது. அது நீங்கள் தான் என்று நினைத்து நாங்கள் கதவை திறந்தோம். அது அனைத்தையும் சாப்பிட்டு விட்டது. தாயாடு மிகவும் வருத்தமாக இருந்தது. குட்டிகளை நினைத்து அழுதது. அதன் குட்டிகளில் ஒன்றை மட்டுமே மீதமுள்ள நிலையில் வெளியே நடந்து முற்றத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்தது. சிறிது நேரம் கழித்து ஓநாய் ஒரு மரத்தின் கீழ் தூங்குவதை கண்டது. அது மிகவும் மோசமாக குருட்டை விட்டு மரத்தின் கிளைகள் நடுங்கின. தாயாடு ஓநாயை சிறிது நேரம் கவனித்தது. அதன் வயிற்றிற்குள் ஏதோ அசைந்து கொண்டிருப்பதை அது உணர்ந்தது. கடவுளே, என் குட்டிகள் அந்த வயிற்றில் ஆடுகின்றன, உயிருடன் இருக்குமா? அதற்கு ஒரு திட்டம் இருந்தது. தன் குழந்தையின் பக்கம் திரும்பியது. வீட்டிற்கு ஓடி ஒரு ஊசி, நூல் மற்றும் கத்திரிக்கோலை கொண்டு வா. ஆட்டுக்குட்டி வீட்டிற்கு ஓடிக்கொண்டிருந்த போது தாயாடு தரையில் இருந்து 6 பெரிய பாறைகளை சேகரித்தது. சிறிது நேரம் கழித்து சிறிய ஆடு ஒரு ஊசி, நூல் மற்றும் பெரிய கத்திரிக்கோளுடன் வந்தது. தாயாடு கத்திரிக்கோளால் ஓநாயின் வயிற்றை திறந்தது. அது உடனே தன் சிறிய ஆடுகளில் ஒன்றை கண்டது. பின்னர் எல்லாம் வெளியே வந்தது. அவர்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருந்தன. தாயாடு மகிழ்ச்சியில் தன்னை மறந்து விட்டது. அனைத்து ஆட்டுக்குட்டிகளும் தங்கள் தாயை மகிழ்ச்சியுடன் அணைத்துக் கொண்டன. அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியானார்கள். என் குட்டிகளா, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். தாயாடு தான் சேகரித்த பாறைகளை ஓநாய்க்கு உள்ளே கவனமாக வைத்தது. பின்னர் அதன் வயிற்றை ஊசி மற்றும் நூலால் தைத்தது. ஓநாய் மிகவும் ஆழமாக தூங்கிக் கொண்டிருந்தது. அதனால் எதுவும் உணரவில்லை மற்றும் நகரவில்லை. தாயாடு மற்றும் குட்டி ஆடுகள் விரைவாக தப்பித்து சென்றன. ஓநாய் விழித்து எழுந்து நின்றது. அதன் வயிறு மிகவும் மோசமாக வலித்தது. பல ஆடுகளை சாப்பிட்டதால் தான் வலிக்கிறது என்று நினைத்தது. அதன் வயிற்றில் பாறைகள் நிறைந்திருந்ததால் அதற்கு தாகம் எடுத்தது. கொஞ்சம் தண்ணீர் குடிக்க ஆற்றின் அருகில் வந்தது. ஆனால் அது நடந்து கொண்டிருந்த போது பாறைகள் ஒன்றிற்கு ஒன்று இடித்து கொண்டன. என் வயிறு ரொம்ப கனமா நிறைஞ்சு போயிருக்கு. நான் சாப்பிட்ட ஆடுகள் எல்லாம் கல்லா மாறின மாதிரி இருக்கு. மண்டியிட்டு சிறிது தண்ணீர் குடிக்க விரும்பியது. பாறைகள் மிகவும் கனமாக இருந்ததால் தனது சமநிலையை இழந்து தண்ணீருக்குள் நழுவி அது விழுந்தது. உதவிக்காக கத்தியது. ஆனால் யாரும் உதவவில்லை.
இனி பாறைகளின் எடையை தாங்க முடியாமல் ஆழமான நீருக்குள் சென்றது. என்ன நடந்தது என்று பார்த்ததும் தாயாடும் அதன் குட்டிகளும் ஆற்றிற்கு ஓடின. அவர்கள் அனைவரும் நடனமாட ஆரம்பித்தனர். அன்று முதல் தாயாடு மற்றும் அதன் 7 ஆட்டுக்குட்டிகளும் காட்டில் தங்கள் குடிசையில் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தன. அலாதீன் மற்றும் ஒரு மாய விளக்கு. ஒரு முறை உலகின் கிழக்கு பகுதியில் ஒரு ஏழையான ஆனால் மிகவும் நல்ல இதயமுள்ள அலாதீன் என்ற ஒரு பையன் அவரது தாயுடன் வாழ்ந்து வந்தார். அலாதீன் சம்பாதிக்க மிக கடுமையான வேலைகளை செய்து மிக தொலைவான இடங்களுக்கு சென்றார். ஒரு நாள் அவர் சந்தையில் விற்க சில வாழைப்பழங்களை பறிக்க வெகு தூரம் சென்று கொண்டிருந்தார். திடீரென்று அவர் ஒரு தாடி மற்றும் இருண்ட தோற்றத்துடன் ஒரு நல்ல உடை அணிந்த மனிதரை பார்த்தார். அந்த மனிதர் தன் கையில் தங்கத்தை காட்டி கூறுகிறார், வணக்கம் தம்பி, நான் அப்பாவோட பழைய நண்பன். உனக்கு தங்க நாணயம் வெல்ல விருப்பம் இருக்கா? தங்க நாணயமா? வாழ்நாள் முழுவதும் நான் வாழைப்பழங்களை பறித்தாலும் இதை சம்பாதிக்க முடியாது. அந்த மனிதர் அலாதீனை கல்லிற்கு கீழே உள்ள குழிக்குள் போகுமாறு கூறுகிறார் மற்றும் அவர் சொன்னபடி செய்யும்படி அவரிடம் கேட்டார். இது மிகவும் எளிதான பணி என்று அலாதீன் கருதுகிறார். ஒன்றாக அவர்கள் பாறையை தள்ளிவிட்டு குழியை பார்த்தார்கள். அவர் சின்னதாக இருந்ததால் துளை வழியாக சென்று விட்டார். அவர் மிகவும் நேரான படிக்கட்டுகளை பார்த்து அது வழியாக சென்றார். ஒரு பழைய விளக்கினால் குகை வெளிச்சமாக இருப்பதை அவர் பார்த்தார். அவர் தனது கண்களை நம்ப முடியாத அளவு அந்த குகைக்குள் விலைமதிப்பற்ற கற்கள், தங்கம் மற்றும் கஜானாக்கள் இருந்தது. அதிர்ச்சியில் இருக்கும்போது அலாதீன் மேலிருந்து ஒரு குரலை கேட்டு பயந்து போனார். நீ விளக்கை பார்த்தால் அந்த வெளிச்சத்தை அணைத்து விடு, பிறகு அதை என்னிடம் கொண்டு வா. அங்கே பொக்கிஷம் மற்றும் தங்கம் அனைத்திலும் இருந்தும் அந்த மனிதர் விரும்பிய ஒரே விஷயம் பழைய மதிப்பற்ற விளக்கு என்று அலாதீனுக்கு நம்பிக்கை இல்லை. இப்போது அலாதீன் பயந்தார். அலாதீன் விளக்கை எடுத்துக்கொண்டு படியேற தொடங்குகிறார். ஆனால் அவர் எதையும் செய்வதற்கு முன்பு அந்த மனிதன் கத்த ஆரம்பித்தார். விளக்கை எங்கிட்ட கொடு, சீக்கிரமா கொடு. அந்த மனிதனின் நடத்தையை அலாதீன் புரிந்து கொள்ள முடியவில்லை. முதல்ல நான் இங்கிருந்து வெளியே போகணும். விளக்க நீ எங்கிட்ட கொடுக்கலனா இந்த குகையிலேயே நான் உன்னை சிறை வச்சிடுவேன். அந்த மனிதர் நல்லவர் இல்லை என்பதை அலாதீன் அப்போது அறிந்து கொண்டார். இல்ல, முதல்ல நீ என்ன வெளியே கொண்டு வா. முட்டாள், நான் சொல்றது உனக்கு கேட்கல? ஏய், என்ன உள்ள போட்டு அடைக்காத. அவரது மோதிரம் விழுந்ததை அறியாத அந்த மனிதர் கல்லை துளைக்கு மேல் தள்ளி அலாதீனை விட்டு சென்றார். அலாதீன் தரையில் மோதிரத்தை பார்த்தார். அதை எடுத்து அவர் அதை போட்டுக்கொண்டார். அதை தொடர்ந்து சத்தமுடன் குகை ஒரு இளஞ்சிவப்பு நிற புகையால் நிரம்பி அதிலிருந்து ஒரு ராட்சதன் தோன்றியது. பயந்து போய் அலாதீன் அந்த ராட்சதனை பார்த்தார். என்ன வேண்டுமோ அதை கேள், ஆனால் ஒரு நிபந்தனை. 3 வரங்களை தான் கேட்க முடியும். 3 மட்டும்தான். எனக்கு வீட்டுக்கு போகணும். சரி, போகலாம். ஒரு நொடியில் அலாதீன் வீட்டிற்கு திரும்பினார். அவரது மகனை திடீரென்று பார்த்து அலாதீனின் அம்மா கத்தத் தொடங்குகிறாள். அலாதீன் தனது தாய்க்கு விளக்கினார். அவர் தங்கங்களை எடுக்க முடியாமல் வெறும் இந்த பழைய விளக்கு மட்டுமே எடுத்து வந்தார் என்று கூறினார். அதை அவர் சுத்தம் செய்ய தேய்த்த போது உடனே அதிலிருந்து வந்த புகை அறை முழுவதும் நிரம்பியது. அந்த புகையிலிருந்து ஜீனி தோன்றியது. ஆஹா எஜமானே, ஆஹா! இத்தனை ஆண்டுகளாக விளக்கில் அடைபட்டிருந்தேன். எனக்கு விடுதலை கொடுத்து விட்டீர்கள்.
என்ன வேண்டுமே கேளுங்கள் எஜமானே, கேளுங்கள். திகைத்து மற்றும் உறைந்து போன அலாதீன் மற்றும் அவரது தாய் ஜீனியை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஜீனி சொன்னதை மீண்டும் கூறியது. கேளுங்கள் எஜமானே, என்ன வேண்டும் கேளுங்கள். சரி, அப்படி என்றால் எனக்கு சுவையான உணவு கொண்டு வா. அனைத்து வகையான உணவு, பழங்கள் மற்றும் இனிப்புடன் அறையின் நடுவில் ஒரு மேஜையில் அனைத்தும் தோன்றின. அந்த நாளில் இருந்து மாய விளக்கிற்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். எதையும் அலாதீன் மற்றும் அவரது தாய் கேட்டாலும் அது கிடைத்தது. அவர்கள் பணக்கார மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். நீண்ட காலம் கடந்து விட்டது. ஒரு நாள் சந்தையின் வழியாக செல்லும் போது அலாதீன் அந்த ராஜ்யத்தின் அரசரின் மகளான ஜாஸ்மின் ஒரு வெள்ளி சிம்மாசனத்தில் படையினரால் தூக்கி செல்லப்படுவதை பார்த்தார். அவர் அவளை காதலிக்க உடனே தொடங்கினார். அவர் வீட்டிற்கு சென்று தனது அம்மாவிடம் அதை பற்றி சொன்னார். அதனால் அவரது அம்மா ஜீனியின் உதவியுடன் தங்கம் நிறைந்த ஒரு பெட்டியை கோட்டைக்கு எடுத்து சென்றாள். அவள் காவலர்களிடம் சுல்தானுக்காக ஒரு அன்பளிப்பை கொண்டு வந்துள்ளதாக சொன்னாள். அது பிடித்து போனதால் சுல்தான் உள்ளே அழைத்தார். அவள் தன் மகனின் நோக்கங்களை பற்றி அவரிடம் சொன்னபோது சுல்தான் அவளது மகனின் சொத்துக்களையும் சக்தியையும் நிரூபிக்க அவளிடம் கேட்டார். உங்கள் மகன் என் மகளை திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் 40 அடிமைகளை என்னிடம் அனுப்ப வேண்டும். ஒவ்வொருவரிடமும் விலை மதிப்பற்ற கற்களின் பெட்டி இருக்க வேண்டும். அதை பின்தொடர்ந்து 40 வீரர்கள் அதற்கு பாதுகாப்பாக வர வேண்டும். சுல்தானின் விருப்பத்தை கேட்டு அலாதீனின் தாய் சோகமாக வீட்டிற்கு சென்றாள். ஜினி இந்த பெரிய விஷயத்தை வழங்குவதற்கு இயலாது என்று அவள் நினைத்தாள். அலாதீன் விளக்கை தேய்த்தார். பிறகு ஜினி வெளியே வந்தது. கேளுங்கள் எசமானே, உங்களுக்கு என்ன வேண்டும்? அலாதீன் சுல்தானின் விருப்பங்களை பற்றி ஜீனியிடம் கூறினார். ஜீனி 3 முறை தன் கைகளை தட்டியது. அப்போது அவர்களுக்கு அருகிலேயே 40 அடிமைகள் விலை மதிப்புள்ள கற்களுடன் நின்றார்கள். 40 படையினரும் அவர்களை பாதுகாக்க இருந்தனர். அடுத்த நாள் அவரது கண்களின் முன்பு அவர் நிரம்பியதை பார்த்து சுல்தான் மிகவும் ஈர்க்கப்பட்டார். அலாதீன் எவ்வளவு பணக்காரராக இருப்பார் என்று அவர் ஆச்சரியப்பட்டார். என் மகள் ஒரு ஆடம்பரமான அரண்மனையில் தான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். அது உங்களால் முடிந்தால் என் மகளை திருமணம் செய்து கொள்ள நான் அனுமதிப்பேன். அலாதீன் ஜீனியிடம் சுல்தானின் விருப்பத்தை சொன்னார். ஜினி விருப்பத்தை உடனே நிறைவேற்றியது. அலாதீனால் தனது கண்களை நம்பவே முடியவில்லை. ஒரு அழகான ஆடம்பரமான கோட்டை அவர்களின் வீட்டிற்கு அருகே இருந்தது. அதை அவரால் நம்பவே முடியவில்லை. சுல்தான் அலாதீனை விட பணக்கார மாப்பிள்ளையை கண்டுபிடிக்க முடியாது என்று நினைத்தார். அலாதீன் மற்றும் இளவரசி ஜாஸ்மினின் திருமணம் 3 நாட்களுக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது. அலாதீனின் அதிர்ஷ்டம் மற்றும் சொத்துக்களை பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டார்கள். ஆனால் அலாதீன் மற்றும் அவரது தாய் ஜாஸ்மினிடம் கூட ஜினியை பற்றி கூறவில்லை. ஒரு நாள் ஒரு விற்பனையாளர் அலாதீனின் கோட்டைக்கு வந்தார். பழைய விளக்குகள் வேணுமா? பழைய விளக்குகள். பழைய விளக்குகளை விற்கிறேன். பழைய பொருட்கள் எதுவானாலும் நானும் வாங்கிக் கொள்வேன். ஜாஸ்மின் விற்பனையாளர் கூச்சலிட்டு கத்துவதை கேட்டாள். மேலும் பழைய விளக்கை விற்று புதியதை வாங்கினால் அலாதீன் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என்று நினைத்தாள். அவள் விற்பனையாளரிடம் மாய விளக்கை கொடுத்துவிட்டு ஒரு புதியதை பெற்றாள். அந்த விற்பனையாளர் உண்மையில் துளையில் அலாதீனை அடைத்த அந்த தீய மனிதர். அவர் அந்த விளக்கை பெற்றவுடன் ஜாஸ்மினுடன் கோட்டையை தொலை தூரத்திற்கு எடுத்து செல்ல ஜீனிக்கு உடனடியாக கட்டளையிட்டார். அலாதீன் வீடு திரும்பிய போது அந்த கோட்டை இப்போது காணப்படவில்லை. ஏதோ தப்பு நிகழ்ந்திருக்கும் என்று அவர் அறிந்து கொண்டார்.
அவர்களின் பழைய வீடு அங்கேயே இருந்தது. அவர் வீட்டிற்குள்ளே ஓடி குகையில் கண்டுபிடித்த மோதிரத்தை அணிந்து கொண்டார். அவர் தனது விரலில் போட்டவுடன் மீண்டும் ஒரு முறை அந்த ராட்சதன் தோன்றியது. என்ன வேண்டுமோ கேளுங்கள், ஆனால் ஒரு விஷயம், 2 மட்டும்தான் கேட்க வேண்டும். என்னை ஜாஸ்மினிடம் அழைத்து செல்லுங்கள். அவர் பேசுவதை முடித்தவுடன் அவர் கோட்டையில் தன்னை கண்டார். அவர் உடனடியாக ஒளிந்து கொண்டார். அவரது மனைவி ஜாஸ்மின் தீய மனிதருக்கு சேவை செய்து கொண்டிருந்தாள். அவர் கைகளில் விளக்கு இருந்தது. யாரும் அவரை பார்க்க முடியாத இடத்தில் அலாதின் மோதிரத்தை திரும்பவும் போட்டுக்கொண்டார். மீண்டும் ராட்சதன் தோன்றியது. என்ன வேண்டுமோ கேளுங்கள், ஆனால் ஒரு விஷயம், 1 மட்டும்தான் கேட்க வேண்டும். அந்த தீய மனிதன் நீண்ட காலத்திற்கு தூங்க வேண்டும். அவர் சொல்லி முடித்தவுடன் அவர் தனது மனைவியிடம் ஓடினார். ஜாஸ்மின் பயத்தில் தீய மனிதரை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அலாதினை பார்த்ததும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். ஆரம்பத்தில் இருந்து நிகழ்ந்த அனைத்தையும் அலாதின் ஜாஸ்மினிடம் கூறினார். ஜாஸ்மின் ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தாள். அலாதின் மீண்டும் விளக்கை தேய்த்தார். ஜீனி தோன்றியது. என்ன வேண்டுமோ கேளுங்கள் எஜமானே. இந்த தீயவனை தொலைதூரத்திற்கு அனுப்பிவிடு. மீண்டும் அவன் என் முன்னால் வரக்கூடாது. தூங்கிக் கொண்டு இருந்த மனிதர் மறைந்து போனார். அலாதின் அதன் பழைய இடத்திற்கு கோட்டையை எடுத்துச் செல்ல ஜீனியிடம் கேட்டுக்கொண்டார். கோட்டை இருந்த இடத்திற்கே எங்களை அழைத்து செல். முன்பு இருந்த இடத்திற்கே கோட்டை பறந்து வந்தது. அதன் பழைய இடத்தை அடைந்தவுடன் அலாதின் தனது தாய்க்கு அருகில் மீண்டும் இருந்தார். அதன் பிறகு அலாதின், அவரது தாய் மற்றும் இளவரசி ஜாஸ்மின் மகிழ்ச்சியாக அங்கு வாழ்ந்து வந்தனர். ஒரு காலத்தில் 12 அழகான மகள்களை கொண்ட ஒரு அரசர் வாழ்ந்தார். இந்த 12 இளவரசிகளும் ஒரு பெரிய அழகான அறையில் ஒன்றாக வாழ்ந்தனர். மன்னர் தனது மகள்களை ஆழ்ந்த மனதோடு பாதுகாத்தார். மேலும் அவர்கள் இரவு நேரங்களில் படுக்கைக்கு சென்ற போது அவர் அவர்களை வெளியே செல்ல அனுமதிக்க மாட்டார். ஆனால் ஒவ்வொரு காலையிலும் அவர்கள் மிகவும் விசித்திரமான நிகழ்வோடு எழுவார்கள். இளவரசிகளின் காலணிகள் அனைத்தும் இரவு முழுவதும் நடனமாடியது போல் தேய்ந்து இருக்கும். அரசர் தனது மகள்களுக்கு தினமும் புதிய காலணிகளை வாங்குவார். ஆனால் அடுத்த நாள் காலணிகள் மீண்டும் தேய்ந்துவிடும். அரசரோ அல்லது கோட்டையில் இருந்த அவரது ஆட்களோ எவராலும் காலணிகளின் மர்மத்தை தீர்க்க முடியவில்லை. இது எவ்வாறு சாத்தியமாகும்? ஒரே இரவில் இந்த காலணிகள் இவ்வாறு தேய்ந்து போவது எவ்வாறு? பெருந்தகையே, எனக்கும் புரியவில்லை. இறுதியாக அரசர் கூறினார், என் மகள்களுடைய காலணிகளின் மர்மத்தை யார் தீர்க்கிறார்களோ அவருக்கு என் மகள்களில் ஒருவளை திருமணம் செய்து வைக்கிறேன். அவர்தான் எனது மருமகனாவார். என் மரணத்திற்கு பிறகு அவரே என் நாட்டின் அரசராவார். ஆனால் அவருக்கு கொடுக்கும் நேரம் 3 பகல்களும் 3 இரவுகளும் தான். முடியவில்லை என்றால் அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படும். ராஜ்யத்தில் பல இளைஞர்களும் மற்ற ராஜ்யங்களை சேர்ந்த இளவரசர்களும் கூட வேலைக்காக கோட்டைக்கு வந்தார்கள். பல நாட்களாக அவர்கள் 12 இளவரசிகளின் படுக்கை அறையின் கதவை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சிறிது நேரம் கழித்து அவர்களில் எவராலும் மர்மத்தை தீர்க்க முடியவில்லை மற்றும் இரவில் காலணிகள் தொடர்ந்து தேய்ந்தன. இறுதியாக ஒரு நல்ல இதயமுள்ள இளைஞனும் மர்மத்தை அறிய விரும்பினான். அதனால் அவன் கோட்டைக்கு சென்றான். ஆனால் செல்லும் வழியில் மிகவும் ஏழ்மையான தோற்றமுடைய வயதான மூதாட்டியை சந்தித்தான். அன்பான குழந்தையே, மிகவும் பசியாக இருக்கிறது, ஏதாவது சாப்பிட கொடுப்பாயா? அந்த இளைஞன் தனது பையில் வைத்திருந்த எல்லா உணவையும்
வயதான பாட்டியிடம் கொடுத்தான். முன்பு இங்கிருந்து சென்ற ஆண்கள் எதையும் கொடுக்காததால் அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். இவன் மற்றவர்களை விட வித்தியாசமானவன் என்று இந்த வயதான பாட்டி புரிந்து கொண்டாள். எனவே பதிலுக்கு அவள் அவனுக்கு ஒரு மாய உடையை கொடுத்தாள். இந்த மாய உடையை வாங்கிக்கொள். இதை அணிந்தால் நீ கண்ணுக்கு தெரிய மாட்டாய். இரவு 12 மணி ஆனதும் இதை மேலே உடுத்தி கொண்டு கண்ணுக்கு தெரியாமல் இளவரசிகளின் அறைக்குள் சென்று நீ காலணிகளின் மர்மத்தை தீர்த்துவிடு. ஆனால் எச்சரிக்கையாக இரு. இளவரசிகள் உனக்கு கொடுப்பதை நீ குடிக்க கூடாது. அவர்கள் மோசமான இளவரசிகள். அந்த இளைஞன் மாய உடையை எடுத்துக்கொண்டு கோட்டைக்குள் சென்றான். மேலும் அவன் காலணிகளின் மர்மத்தை தீர்க்க அங்கே வந்து இருப்பதாக கூறினான். முதல் நாள் அவன் இளவரசிகளின் கதவுக்கு முன் காவலில் இருந்தபோது எலுமிச்சை பழசாறுடன் மூத்த இளவரசி வெளியே வந்தாள். உங்களுக்கு தாகமாக இருக்கும். நாங்கள் உங்களுக்காக சில எலுமிச்சை பழச்சாறு தயார் செய்துள்ளோம். அருந்துங்கள். அந்த இளைஞன் அந்த மூதாட்டியின் எச்சரிக்கையை மறந்து குடித்து விட்டான். பிறகு அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் விழுந்தான். அவர்கள் அவனுக்காக தயார் செய்திருந்த அறையில் இரவு முழுவதும் குரட்டை விட்டு தூங்கினான். விடிந்தவுடன் அந்த இளைஞன் பீதியில் எழுந்து நின்றான். நான் மாய ஆடை அணிந்து இளவரசியின் அறைக்கு செல்ல வேண்டியிருந்ததே. இரண்டாவது இரவில் அந்த இளைஞன் மீண்டும் இளவரசிகளின் அறைக்கு முன்னால் காவலில் நின்றான். இந்த முறை மற்றொரு இளவரசி கையில் பழச்சாறுடன் வெளியே வந்தாள். இளைஞன் இரவு நேரத்திற்காக காத்து கொண்டிருந்ததால் தாகமாக இருந்தான். யோசிக்காமல் அவனுக்கு வழங்கப்பட்ட அனைத்து சாறுகளையும் குடித்தான். அவன் மீண்டும் ஒரு முறை ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றான். மறுநாள் காலையில் அவன் எழுந்தபோது அந்த வயதான மூதாட்டி வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. ஆனால் எச்சரிக்கையாக இரு. இளவரசிகள் உனக்கு கொடுப்பதை குடிக்க கூடாது. நான் குடித்த பானத்தில் இளவரசிகள் தூக்க மருந்து கலந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் அரசர் அவனுக்கு அருகில் வந்தார். 2 நாட்கள் முடிந்துவிட்டன. இன்னும் முன்னால் அந்த காலணிகளின் மர்மத்தை தீர்க்க முடியவில்லை. என்றும் முன்னால் தீர்க்க முடியவில்லை என்றால் உன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் கழிக்க வேண்டியதுதான். அரசர் தனது பேச்சை முடித்துவிட்டு சென்று விட்டார். இந்த மர்மத்தை அந்த இளைஞன் இன்று தீர்க்க வேண்டியிருந்தது. அன்று இரவு கடைசியாக அந்த இளைஞன் இளவரசிகளின் கதவின் முன் காவலில் நின்றான். இந்த முறை இளைய இளவரசி கையில் ஆரஞ்சு பழச்சாறு கொண்டு வெளியே வந்தாள். ஆனால் இந்த இளைஞன் இப்போது அறிந்திருந்தான். அவன் அதை வாங்கிக் கொண்டு இளவரசிக்கு நன்றி சொன்னான். இளவரசி சென்ற பிறகு ஆரஞ்சு சாற்றை அருகில் இருந்த ஒரு பூத்தொட்டியில் ஊற்றினான். இந்த முறை அவன் தூங்காமல் நின்று கொண்டிருந்தான். இரவு வந்தது. விரைவில் நள்ளிரவானது. அந்த இளைஞன் மாய ஆடையை உடுத்தி கண்ணுக்கு தெரியாதவனாக மாறினான். மெதுவாக அவன் கதவை திறந்தான். அப்போது அவன் பார்த்ததை அவனால் நம்ப முடியவில்லை. இளவரசிகள் அனைவரும் தங்களின் மிக அழகான ஆடைகள் அணிந்து தலைமுடி அலங்காரம் செய்து அவர்களின் புதிய காலணிகளை அணிந்திருந்தார்கள். வாசலில் இருந்த இளைஞன் தூங்கிவிட்டானா என்று பார்ப்போம். இளவரசி ஒருவள் கதவை திறந்து வெளியே பார்த்தாள். மேலும் மற்றொரு இளவரசி தன் காதை சுவரில் வைத்தாள். அந்த நேரத்தில் அந்த இளைஞனுக்கு சில குரட்டை சத்தங்கள் செய்ய வேண்டும் என்று தெரியும். இளைஞன் தூங்குகிறான் என்று உறுதியாக அறிந்த பிறகு மூத்த இளவரசி தனது படுக்கையை ஒரு புறம் தள்ளி 3 முறை தட்டினாள். படுக்கையின் இடத்தில் ஒரு ரகசிய பாதை திறக்கப்பட்டது. அந்த இளைஞனால் அதை நம்ப முடியவில்லை. இளவரசிகள் அனைவரும் உள்ளே சென்றார்கள். அந்த இளைஞன் பின்தொடர்ந்தான். ரகசிய பாதையில் படிக்கட்டுகள் இருந்தன. அதில் 100கணக்கான படிகள் கீழே சென்று கொண்டிருந்தது. இறங்கும் போது அந்த இளைஞன் தற்செயலாக ஒரு இளவரசியின் பாவாடையை மிதித்து விட்டான்.
யாரோ என் பாவாடையில் கால் வைத்தார்கள். என்ன முட்டாள்தனம்! அது நீயாதான் இருப்பாய். படிக்கட்டுகள் முடிந்ததும் அவர்கள் ஒரு காட்டுக்குள் வந்தார்கள். அவர்கள் அழகான வெள்ளி கிளைகளுடன் இருந்த பெரிய மரங்களை கடந்தார்கள். அந்த இளைஞன் ஒரு கிளையை உடைத்து வைத்துக் கொண்டான். இளவரசிகளை பின்தொடர்ந்தான். ஒரு ஆற்றின் கரையில் வந்தார்கள். ஆற்றில் அன்னம் வடிவத்தில் 12 படகுகள் இருந்தன. அவற்றில் 12 இளவரசர்கள் இளவரசிக்காக காத்திருந்தனர். அவர்கள் படகுகளில் ஏறினார்கள். இளைஞன் கடைசியாக இருந்ததில் ஏறினான். படகு வழக்கத்தை விட கனமாக இருக்கிறது. இன்னொருவர் இருப்பது போல் உள்ளது, இல்லையா? நீ கனவு காண்பதை நிறுத்து. அவர்கள் ஆற்றை கடந்த பிறகு ஒரு பெரிய பளபளப்பான கோட்டையை கண்டார்கள். உள்ளிருந்து இசை வருவதை கேட்க முடிந்தது. ஜன்னல் வழியாக பார்த்தபோது அந்த இளைஞன் பலர் நடனமாடுவதை கண்டான். அவர்கள் கோட்டைக்குள் நுழைந்தவுடன் இளவரசிகள் நடனமாட தொடங்கினர். அவர்கள் ஒருபோதும் சோர்வடையாமல் நடனமாடிக்கொண்டே இருந்தார்கள். அவர்களின் காலணிகள் தேய்ந்து போக ஆரம்பித்தன. இனி அந்த இளைஞனால் தனது பசியை அடக்க முடியவில்லை. எனவே அவன் மேஜையில் இருந்து உணவை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். இளைய இளவரசி இதை பார்த்தாள். ஏய், என் கேக்! கண்ணுக்கு தெரியாத ஒருவர் அதை சாப்பிடுவது போல் மிதக்கிறது. உன் முட்டாள்தனத்தை நிறுத்திக்கொள். யாரும் கவனிக்காத போது அந்த இளைஞன் மேசையில் இருந்து ஒரு தங்க கோப்பையை எடுத்துக்கொண்டு அவனிடம் வைத்துக் கொண்டான். இளவரசிகள் காலை வரை நடனமாடினார்கள். பின்னர் அவர்கள் படகுகளில் ஏறி ஆற்றை கடந்து காடு வழியாக நடந்து மிக நீண்ட படிக்கட்டுகள் மேலே ஏறி இறுதியாக அவர்கள் அவர்களின் அரண்மனைக்கு திரும்பி வந்தார்கள். காலணிகள் அனைத்தும் மீண்டும் ஒரு முறை தேய்ந்து போனது. தேயும் காலணிகளின் மர்மத்தை இறுதியாக தீர்த்து கொண்டதில் அந்த இளைஞன் மகிழ்ச்சி அடைந்தான். சிறிது நேரம் கழித்து அரசர் அந்த இளைஞனிடம் வந்தார். உனக்கு கொடுத்த கெடு முடிந்து விட்டது. இன்னும் முன்னால் ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்டுபிடித்து விட்டேன் அரசே. அதன் பிறகு அவன் எல்லாவற்றையும் அவரிடம் சொன்னான். அரசர் முதலில் அவனை நம்பவில்லை. ஆனால் அந்த இளைஞன் காட்டில் இருந்து வெள்ளி கிளைகளையும் பளபளப்பான கோட்டையிலிருந்து தங்க கோப்பையையும் அவருக்கு காட்டிய போது அவன் உண்மையை சொல்கிறான் என்று அறிந்தார். எனவே அவர் தனது வாக்குறுதியை கடைபிடித்து எந்த இளவரசியையும் திருமணம் செய்து கொள்வதற்கான உரிமையை வழங்கினார். அந்த இளைஞன் இளையவளை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக கூறினான். நடனமாடும் 12 இளவரசிகள் மகிழ்ச்சியாக இல்லை. ஏனெனில் அவர்களது ரகசியம் வெளியே வந்துவிட்டது. அந்த இளைஞனும் இளைய இளவரசியும் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். தொலைவில் உள்ள ஒரு நாட்டில் ஒரு மில்லுக்காரர் தனது 3 மகன்களுடன் வசித்து வந்தார். மில்லுக்காரர் இறந்த பிறகு அவர் தனது மூத்த மகன்களுக்கு மில்லை மற்றும் தனது இளைய மகனுக்கு ஒரு பூனையை விட்டு சென்றார். அவரது இளைய மகன் வருத்தப்பட்டார். அவரது சகோதரர்களைப் போலல்லாமல் அவருக்கு கிடைத்ததை நினைத்து வருந்தினார். அவர் பூனையை பார்த்து கூறினார், ஒரு பூனையை வைத்து நான் என்ன செய்ய முடியும்? இதை சாப்பிடக்கூட முடியாது. திடீரென்று மிகவும் எதிர்பாராத ஒன்று நடந்தது. பூனை பதிலளித்தது, நீங்கள் என்னை மிகவும் தவறாக நினைக்கிறீர்கள். நீங்கள் நினைப்பதை விட நான் உயர்வாக நிரூபித்து காட்ட முடியும். பூனை பேசுவதை கண்டு அந்த இளைஞர் திகைத்து போனார். அவர் கேட்டார், நீயா? எப்படி இது சாத்தியம்? நீங்கள் எனக்கு ஒரு சாக்கு, ஒரு தொப்பி மற்றும் ஒரு ஜோடி பூட்ஸை கொண்டு வாருங்கள். எப்படி என்பதை நான் காட்டுகிறேன். ஆச்சரியத்துடன் அந்த இளைஞர் தனக்கு தானே நினைத்துக் கொண்டார், இந்த பூனைக்கு பேச முடிந்தால் நிச்சயமாக இதற்கு ஏதோ தெரிந்திருக்கும். சரி, நீ என்ன செய்கிறாய் என்பதை பார்க்கிறேன். பூனை கேட்ட அனைத்தையும் இளைஞர் கொண்டு வந்தார். பூனை தொப்பியை போட்டு தனது பூட்ஸை போட்டு கண்ணாடி முன் நின்று தன்னை பார்த்து கொண்டது. பின்னர் ஒரு கேரட்,
மற்றும் ஒரு கொத்து இலைக்கோசை ஒரு சாக்கில் வைத்து கிளம்பியது. காட்டுக்கு வந்ததும் சாக்கை திறந்து தரையில் வைத்தது. விரைவிலேயே காய்கறிகளின் நறுமணத்தை முகர்ந்து ஒரு முயல் தோன்றியது. இலைக்கோஸ் மற்றும் கேரட்டை சாப்பிடுவதற்காக முயல் சாக்கில் நுழைந்தது. பூனை விரைவாக சாக்கிடம் ஓடி வந்து அதை இறுக்கமாக கட்டி முயலை பிடித்தது. முயலை அதன் உரிமையாளரிடம் எடுத்துச் செல்வதற்கு பதிலாக அதை கோட்டைக்கு எடுத்துச் சென்றது. ராஜாவை பார்க்க விரும்புகிறேன் என்று காவலர்களிடம் கூறியது. ஒரு தொப்பி மற்றும் பூட்ஸ் அணிந்திருக்கும் பேசும் பூனையை பார்த்து காவலர்கள் விரைவாக ராஜாவின் முன்னிலையில் அழைத்துச் சென்றனர். பெருந்தகையே, கேரபாஸ் இளவரசரின் சார்பாக நான் உங்களுக்கு பரிசு வழங்குகிறேன். என் எஜமானர் கேரபாசின் இளவரசர் உங்களுக்காக இந்த முயலை பிடித்து கொடுத்துள்ளார். இந்த பரிசில் மன்னர் ஈர்க்கப்பட்டார். நீண்ட காலமாக பூட்ஸ் அணிந்த பூனை தான் பிடித்த விலங்குகளை கொண்டு வந்து அரசரிடம் கொடுத்தது. ராஜ்யத்தில் எல்லோரும் இளவரசரின் தாராளமான மனப்பான்மை மற்றும் செல்வத்தை பற்றி பேசத் தொடங்கினர். ஒவ்வொரு நாளும் ராஜாவின் ஆர்வம் அதிகரித்தது. எனவே ஒரு நாள் அவர் பூட்ஸ் அணிந்த பூனையிடம் கேட்டார், உங்கள் இளவரசர் இளைஞரா? ஆமாம், இளைஞர் மட்டுமில்லை, மிகவும் அழகானவர். அவர் செல்வந்தரா? பெரும் செல்வந்தர். அவரது கோட்டையில் உங்களை வரவேற்பதில் அவர் பெருமிதம் அடைவார். இறுதியாக ராஜாவும் ராணியும் இந்த அழகான இளவரசரை சந்திக்க போகிறார்கள் என்பதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். பூட்ஸ் அணிந்த பூனை சொல்வது உண்மை என்றால் நம் மகளுக்கு சரியான கணவரையும் ராஜ்யத்திற்கு பொருத்தமான இளவரசரையும் கண்டுபிடித்துள்ளோம் என்று நினைக்கிறேன். சில நாட்களுக்கு பிறகு பூட்ஸ் அணிந்த பூனை ராஜாவும் ராணியும் தங்கள் மகளுடன் ஊருக்கு வெளியே சென்றிருப்பதை கண்டுபிடித்தது. இந்த நாளுக்காக தான் நான் காத்திருந்தேன். அப்போது தனது உரிமையாளரிடம் ஓடியது. ஐயா, நாம் இப்பொழுதே ஆற்றங்கரைக்கு செல்ல வேண்டும். என்னை பின்தொடருங்கள். என்ன நடக்கிறது என்று இளைஞருக்கு புரியவில்லை. ஆனால் சொன்னபடி செய்தார். நாம் இங்கு எதற்காக வந்தோம்? நீந்துவதற்கு ஐயா. நீந்துவதற்கா? ஆனால் எனக்கு நீச்சல் தெரியாதே. அப்படியானால் இன்னும் நல்லது. உடனே உங்கள் ஆடைகளை கழட்டி விட்டு ஆற்றில் இறங்குங்கள். என்னை நம்புங்கள் ஐயா, நீங்கள் வருத்தப்பட மாட்டீர்கள். இளைஞர் சொன்னபடி செய்தார். ஆற்றில் சென்றார். பூட்ஸ் அணிந்த பூனை தன் உரிமையாளரின் ஆடைகளை புதருக்கு பின்னால் மறைத்து வைத்தது. அரசரின் வண்டி ஆற்றின் அருகே செல்லும் போது பூனை அவர்களிடம் சென்றது. உதவி, உதவி! என் எஜமானர் கேரபாசின் இளவரசர் நீரில் மூழ்குகிறார். ராஜா உடனடியாக தனது ஆட்களை ஆற்றுக்கு அனுப்பினார். அவரது ஆட்கள் அந்த இளைஞரை காப்பாற்றும் போது தனது எஜமானரின் ஆடைகளை எவ்வாறு திருடர்கள் திருடினார்கள் என்பதை விளக்கியது. ராஜா தன் ஆட்களுக்கு கட்டளையிட்டார். நம்மிடமுள்ள சிறந்த ஆடைகளை இளவரசருக்கு கொண்டு வந்து கொடுங்கள். தனது புதிய ஆடைகளுடன் இளைஞர் ஒரு உண்மையான இளவரசரை போலவே இருந்தார். அவர் ராஜாவின் வண்டியை நோக்கி நடந்து கொண்டிருந்த போது இளவரசியும் ராணியும் அவரை பார்த்து கொண்டிருந்தார்கள். ராஜாவின் அருகில் வந்து வணங்கினார். மிகவும் நன்றி அரசரே. என் எஜமானர் கேரபாசின் இளவரசர் அவரது அரண்மனையில் உங்களுக்கு விருந்தளிப்பதற்கு பெருமிதம் அடைவார். நான் சென்று அதற்கு ஏற்பாடு செய்கிறேன். பூட்ஸ் அணிந்த பூனை விரைவாக ஓடியது. அந்த இளைஞருக்கு ஏன் கேரபாசின் இளவரசர் என்று அழைக்கப்பட்டார் என்று புரியவில்லை. ஆனால் மீண்டும் பூனை ஏதோ செய்யும் என்று நினைத்து அமைதியாக இருந்தார். இளவரசி உடனடியாக அழகான இளவரசரின் காதலில் விழுந்தாள். ஒரு பயங்கரமான ராட்சதருக்கு சொந்தமான ஒரு கோட்டைக்கு வேகமாக ஓடும்போது வழியில் வயலில் வேலை செய்யும் விவசாயிகளிடம் பூனை கத்தி சொன்னது. அரசே,
இளவரசர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களிடம் கேட்டால் இந்த நிலம் அனைத்தும் கேரபஸ் இளவரசருக்கு சொந்தமானது என்று கூறுங்கள். இல்லையேல் அவர் உங்களை தண்டிப்பார். பூனை ஓடிக்கொண்டே வழியில் பார்த்த அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் அதையே சொன்னது. ராஜாவின் வண்டி வழியெங்கும் சென்றபோது எல்லோரும் அச்சத்தோடு ஒரே விஷயத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இளவரசர் இவ்வளவு நிலத்தை வைத்திருப்பதைக் கண்டு மன்னர் ஆச்சரியப்பட்டார். அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். இதற்கிடையில் பூனை ராட்சதனின் கோட்டைக்கு வந்து கதவை தட்டியது. கதவு ஒரு பெரிய சத்தத்துடன் திறக்கப்பட்டது. ஒரு பூனை ஒரு தொப்பி மற்றும் பூட்ஸோடு பார்த்தபோது ராட்சதன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். பூட்ஸ் அணிந்த பூனை பேசத் தொடங்கிய போது ராட்சதன் இன்னும் ஆச்சரியப்பட்டான். நல்ல நாள் பெருந்தகையே. யார் நீ? என் கோட்டையில் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? பூனை தனது திட்டத்தை செயல்படுத்த தொடங்கியது. நான் எதற்காக இங்கு வந்தேன் என்று கூறுகிறேன் பெருந்தகையே. நான் அரசரின் விசுவாசமான வேலைக்காரன். மந்திரம் குறித்த உங்கள் அற்புதமான திறமைகளை பற்றி அரசர் என்னிடம் கூறியுள்ளார். ஆமாம், அவர் கூறியது சரிதான். அதனால் நீங்கள் வலிமை மிக்க ஒரு பெரிய சிங்கமாக மாற முடியுமா அரசே? நிச்சயமாக முடியும். அது எனக்கு மிகவும் சுலபமானது. தனது அற்புதமான மந்திரத்தை பயன்படுத்தி ராட்சதன் ஒரு பெரிய சிங்கமாக மாறியது. பூனை மிகவும் பயந்து குதித்தது. சரி சரி, இது போதும். ராட்சதன் தனது இயல்பு நிலைக்கு திரும்பியது. ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் சிறிய மிருகமாக மாறுவது சாத்தியமில்லை என்று நினைக்கிறேன். உறுதியாக தெரியவில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சாத்தியமற்றதா? நான் விரும்பினால் எந்த விலங்காகவும் என்னால் மாற முடியும். அதையும் பார்ப்போம். ஆமாம், சிறிய எலியாக உங்களால் மாற முடியுமா? ராட்சதன் மிகவும் சத்தமாக சிரித்தது. பூனையால் அதே இடத்தில் பயத்தில் நிற்க கூட முடியவில்லை. ராட்சதன் தனது மந்திர சக்தியை பயன்படுத்தி எலியாக மாறினான். அதை பார்த்து பூனை விரைவாக எலி மீது குதித்தது. ஒரு பெரிய கடியால் ராட்சதனை கடித்தது. இதற்கிடையில் ராஜாவின் வண்டி மாபெரும் கோட்டையை நெருங்கியது. மேலும் பூனை விரைவாக ராஜாவை நோக்கி ஓடியது. பெருந்தகையே, கேரபஸின் இளவரசரின் அரண்மனை உங்கள் சேவையில் இருக்கிறது. தயவு செய்து வாருங்கள். ராஜா, ராணி, இளவரசி மற்றும் அந்த இளைஞனும் கோட்டையை வியப்புடன் பார்த்தார்கள். கோட்டையை நோக்கி நடக்கும்போது ராணி அந்த இளைஞனிடம் கேட்டாள், இளவரசரே, உங்களுக்கு திருமணமாகிவிட்டதா? இல்லை அரசியே, உங்கள் அழகான மகளை எனக்கு நீங்கள் திருமணம் செய்து வைத்தால் அவளை நான் சந்தோஷமாக வைத்திருப்பேன். ராட்சதனின் அரண்மனையில் ஒரு பெரிய விருந்து தயாரிக்கப்பட்டு இளவரசருக்கும் இளவரசிக்கும் நிச்சயதார்த்தம் செய்தனர். விரைவில் அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். பார்த்தீர்களா ஐயா, நான் மிகவும் மதிப்பு வாய்ந்தவர் என்று முன்பே கூறினேனே. அன்றிலிருந்து பூட்ஸ் அணிந்த பூனை இளவரசரின் விசுவாசமான ஊழியராக ஆனது. இருவரும் சேர்ந்து மிகவும் பணக்கார ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஒரு காலத்தில் ஒரு பண்ணையில் விலங்குகளுக்கு சாப்பாடு இல்லை. அப்போது ஒரு சிறிய சிகப்பு கோழி தனக்காக உணவு தேட வெளியே திரிந்து கொண்டிருந்தது. அது முதலில் பசுவிடம் சென்றது. நீ என்னுடன் உணவு தேட வயலுக்கு வருகிறாயா? இல்லை, வெளியே மிகவும் வெப்பமாக இருக்கிறது, என்னால் அலைய முடியாது. பிறகு கோழி பன்றியிடம் சென்றது. உணவு தேட நீ எனக்கு உதவி செய்வாயா?
என்னால் வெளியில் போக முடியாது, மிகவும் சூடாக இருக்கிறது, என்னால் நகரவே முடியவில்லை. அதன் பிறகு அது நாயிடம் சென்றது. உணவு தேட நீ எனக்கு உதவி செய்வாயா? என்னால் வெளியில் வர முடியாது, வெளியில் சூடாக இருக்கிறது, என்னால் நடக்கவும் முடியாது. இறுதியாக அது வாத்திடம் சென்றது. உணவு தேட நீ என்னுடன் வருவாயா? நான் வரமாட்டேன், வெளியே சூடா இருக்குது, நான் தண்ணியில இருந்து வெளியில வர மாட்டேன். யாரும் அதனுடன் வெளியே செல்ல தயாராக இல்லாத நிலையில் கோழி பண்ணையை விட்டு தானே வெளியேற முடிவெடுத்தது. இது நடந்து செல்கையில் சிறிது கோதுமை தானியங்களை தரையில் கண்டது. அது மிகவும் மகிழ்ச்சி அடைந்து பண்ணைக்கு திரும்பி வந்தது. அது கோதுமை தானியத்தை நட நினைத்தது. தனது நண்பர்கள் தனக்கு உதவி செய்வார்கள் என்று நினைத்தது. பசுவே பாரு, எனக்கு கோதுமை தானியங்கள் கிடைத்தது, நீ எனக்கு உதவி செய்வாயா? முடியாது, ஏற்கனவே சொன்னேன், சூடாக இருக்கிறது. பிறகு கோழி பன்றியிடம் சென்றது. பன்றியே, சில கோதுமை தானியங்களை கண்டறிந்தேன், நட எனக்கு உதவி செய்வாயா? என்னால் முடியாது, வானிலை மிகவும் வெப்பமாக இருக்கிறது. பிறகு அது நாயிடம் சென்றது. நாயே, கோதுமை தானியங்களை கண்டறிந்தேன், நட எனக்கு உதவி செய்வாயா? இல்லை, சூடாக இருக்கு. இறுதியாக அது வாத்திடம் சென்றது. வாத்தே, கோதுமை தானியங்களை கண்டறிந்தேன், நட உதவி செய்வாயா? இல்லை, வெப்பம், தண்ணீரில் இருந்து என்னால் வெளியே வர முடியாது. சரி, அப்படி என்றால் நானே செய்கிறேன். யாரும் அதற்கு உதவி செய்யாததை பார்த்து அதுவே அந்த தானியங்களை நட நினைத்தது. வாரங்கள் உருண்டோடின, மழைக்காலமும் வந்தது. விதைகள் முளைத்தன. ஆனால் அந்த தோட்டத்தில் காட்டு புல்லுகள் வளர்ந்திருந்தன. அவைகளை சுத்தம் செய்ய வேண்டியிருந்தது. புல்லை சுத்தம் செய்ய உதவி செய்யுங்கள். சேராக இருக்கிறது, என்னால் உதவ முடியாது. என்னால் செய்ய முடியாது, நான் என் இடத்தை விடப்போவதும் இல்லை. நான் அழுக்காகி விடுவேன், என்னால் செய்ய முடியாது. எனக்கு உடல்நிலை சரியில்லை, என்னால் செய்ய முடியாது. அப்படி என்றால் நானே செய்கிறேன். முளைத்த பயிர்களுக்கு நடுவே அந்த சிகப்பு கோழி காட்டு புல்லுகளை நீக்கி சுத்தம் செய்தது. கோதுமை வளர ஆரம்பித்த கொஞ்ச காலத்திற்கு பிறகு வளர்ந்த கோதுமையை அறுவடை செய்வதற்கான நேரம் வந்தது. அந்த கோழி நண்பர்களிடம் சென்று தனக்கு அறுவடையில் உதவி செய்வார்களா என்று கேட்டது. ஏ பசுவே, கோதுமை பயிர் வளர்ந்து விட்டது, அறுவடை செய்ய உதவுவாயா? இல்லை, என்னால் முடியாது. ஹே பன்றியே, கோதுமை பயிர் வளர்ந்து விட்டது, அறுவடை செய்ய எனக்கு உதவி செய்வாயா? இல்லை, என்னால் செய்ய முடியாது, எனக்கு செய்ய வேண்டாம். ஏ என் நாய் நண்பா, கோதுமை பயிர் வளர்ந்து விட்டது, அறுவடை செய்ய உதவுவாயா? யார்? நானா? என்னால் முடியாது. ஹே வாத்தே, கோதுமை பயிர் வளர்ந்து விட்டது, அறுவடை செய்ய உதவி செய்வாயா? கண்டிப்பாக என்னால் முடியாது. சரி, அப்படி என்றால் நானே செய்கிறேன். அந்த சிகப்பு கோழி இரவு வரையிலும் வேலை செய்தது. அது ஒவ்வொன்றாக கோதுமை பயிரை தானாகவே அறுவடை செய்தது. இப்போது கோதுமையை மாவாக மாற்றும் நேரம். கோழி நண்பர்களிடம் சென்று உதவி கேட்டது. ஹே நண்பர்களே, கோதுமை மாவை அரைக்க வேண்டும், எனக்கு உதவி செய்வீர்களா? என்னால் உதவ முடியாது, இப்போது நான் பால் கொடுக்கும் நேரம். என்னாலும் உதவி செய்ய முடியாது, நான் இப்போது உறங்கும் நேரம். என்னால் கண்டிப்பாக உதவி செய்ய முடியாது. என்னாலும் முடியாது, நான் எனது வெப்பத்தை தணிக்கும் நேரம் இது. கோழி ஒரு மில்லில் கோதுமைகளை மாவாக அரைத்தது. இப்போது சுவையான ரொட்டியை தயார் செய்வோம். பிறகு கோழி நண்பர்களிடம் சென்று அவர்களுக்கு கடைசி வாய்ப்பை கொடுக்க நினைத்தது. பசுவே, நான் ரொட்டி செய்ய போகிறேன், நீ எனக்கு உதவுவாயா? முடியாது, நான் வேலை செய்யும் நிலைமையில் இல்லை. நீ என்ன சொல்கிறாய் பன்றியே? இன்றைக்கு முடியாது, நான் மிகவும் களைப்படைந்து இருக்கிறேன். இல்லை, என்னால் செய்ய முடியாது. என்னால் முடியாது, ரொட்டி எப்படி செய்வது என்று எனக்கு தெரியாது. இந்த முறை கோழி மிகவும் கோபமடைந்தது. அது தானாகவே சமையல் அறைக்கு சென்றது. அது முதலில் அரைத்த மாவை பிசைந்து அதற்கு வடிவத்தை கொடுத்து அதை அடுப்பில் வைத்தது.
அது வேகுவதற்காக கோழி காத்து கொண்டிருந்தது. ரொட்டி வேகும் அருமையான மணம் வெளியே வந்ததும் அடுப்பில் இருந்து அதை வெளியே எடுத்தது. அதை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்கு சென்று மேசையில் வைத்தது. பிறகு தன் நண்பர்களை கூப்பிட்டது. நண்பர்களே, ரொட்டி தயார். யார் என்னுடன் சாப்பிட விரும்புகிறீர்கள்? கோழி முன்னே அருமையான ரொட்டி இருப்பதை கண்டு அனைவரும் ஒரு நொடியில் அதன் அருகில் சென்றனர். எனக்கு கொஞ்சம் வேண்டும். இப்போது எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. நீ சரியான நேரத்திற்கு தான் இங்கு வந்துள்ளாய். ஆமாம், எனக்கும் தான். வாருங்கள், எல்லோரும் ரொட்டி சாப்பிடுவோம். இல்லை, முடியாது, முடியவே முடியாது. நான் தான் அனைத்து வேலைகளையும் தனியாக செய்தேன். அதனால் இதை சாப்பிடும் உரிமை எனக்கு தான் இருக்கிறது, தெரிகிறதா? மிகவும் ஆர்வமாக கோழி ரொட்டியை சாப்பிட ஆரம்பித்தது. ஆனால் தனது நண்பர்கள் பசியாக இருப்பதையும் அறிந்திருந்தது. இன்றிலிருந்து நீங்கள் எனக்கு உதவி செய்வீர்கள் என்று சத்தியம் செய்தால் நான் இந்த ரொட்டியை உங்களுக்கு கொடுப்பேன். பண்ணையில் இருந்த அனைத்து மிருகங்களும் வெட்கப்பட்டு வருந்தின. கோழி சரி என்று அனைவரும் அறிந்திருந்தனர். நாங்கள் வாக்கு கொடுக்கிறோம் கோழியே, இன்றிலிருந்து நாங்கள் சோம்பேறியாக இருக்க மாட்டோம். நண்பர்கள் அனைவரும் பாடம் கற்றுக்கொண்டார்கள் என்று அறிந்த கோழி தனது ரொட்டியை அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டு சாப்பிட்டது. அனைவரும் வயிறு நிரம்பி சாப்பிட்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர்.